परमगुरुभ्यो नमः। श्रीमदानंदतीर्थ भगवत् पादाचार्यो नमो नमः। पूज्याय राघवेन्द्र पूज्याय राघवेन्द्र सत्यधर्मरदाय च राघवेन्द्र सत्यधर्मरदाय च राघवेन्द्र भजतां कल्पवृक्षाय राघवेन्द्र भजतां कल्पवृक्षाय राघवेन्द्र नमतां कामधेनुवे राघवेन्द्र नमतां कामधेनुवे राघवेन्द्र पूज्याय राघवेन्द्र सत्यधर्मरदाय च राघवेन्द्र सत्यधर्मरदाय च राघवेन्द्र राघवेन्द्र प्रभो राघवेन्द्र प्रभो राघवेन्द्र प्रभो राघवेन्द्र पाहि मां राघवेन्द्र रक्ष मां राघवेन्द्र पाहि मां राघवेन्द्र रक्ष मां तंदे राघवेन्द्र ताई राघवेन्द्र बंधु राघवेन्द्र बड़वु राघवेन्द्र। ओम श्री गुरुभ्यो नमः। परमगुरुभ्यो नमः। श्रीमदानंदतीर्थ भगवत् पादाचार्यो नमो नमः। 1975 ஆரம்பிக்கப்பட்டு இன்று 2025 தன்னுடைய 50 வருடத்தை முடித்து 51வது வயதில் அடிவடித்து வைக்கும் ஸ்ரீ சாலிகிராமம் ராகவேந்திரா மடம். அப்படிப்பட்ட மடம் சொல்லுவாங்களே, ಒಂದು ನೂರು ಮನುಜಕ್ಕೆ ರಾಘವೇಂದ್ರ 300 ಮನುಜಕ್ಕೆ ರಾಘವೇಂದ್ರ 700 ಬೃಂದಾವನ ರಾಘವೇಂದ್ರ ಕರದಲ್ಲಿ ಬರುವರು ರಾಘವೇಂದ್ರ ರಾಘವೇಂದ್ರ ಗುರು ರಾಘವೇಂದ್ರ குரு ராகவேந்திர. உலகம் முழுவதும் ராகவேந்திரருக்கு பக்தர்கள் நிறைய பேர் இருக்கிறார்கள். எப்படி 700 பிருந்தாவனத்தில் ஒரு பிருந்தாவனமாக இங்கே சாலிகிராமத்தில் அமைக்கப்பட்டிருக்கிறது என்பதை நாம் பார்த்தோம் என்று சொன்னால், அந்த அமைப்பே ஒரு அருமையான ஒரு அமைப்பு. தமிழ்க்கடவுள் வடபழனி முருகன் கோவிலில் ஆரம்பித்து தற்பொழுதைய கோயம்பேடு, முற்காலத்தில் அதற்கு பெயர் கோயம்பட்டி என்று பெயர், அந்த பகுதி வரை கரடுமுரடான காடுகள் நிறைந்த பகுதி, வனம் என்று சொல்லுவார்களே, அப்படிப்பட்ட ஒரு பகுதி. அந்த பகுதியில்தான் வால்மீகி மகரிஷி குடில் அமைத்து யாகங்கள் செய்த புண்ணிய பூமி வடபழனி முதல் கோயம்பேடு வரை. அப்படிப்பட்ட அந்த இடத்தில் ஸ்ரீ ராமபிரான் நடந்து வந்ததாக முன்னோர்கள் சொல்லி நாம் கேள்விப்பட்டிருக்கிறோம். சீதாதேவியின் குழந்தைகளான லவ குச்சா இவர்களின் பக்தியை வெளியே காட்ட வேண்டும் என்பதற்காக ஸ்ரீ மகாதேவன் ருத்ரன் சிறு ரூபத்தில் சிறு லிங்கமாக குழந்தைகள் பூஜை செய்ய வேண்டும் என்பதற்காகவே தோன்றிய இடம் குறுங்காலேஸ்வரர் கோவில் என்று சொல்லக்கூடிய கோயம்பேடு. அந்த சிவன் கோவிலுக்கு அருகில் ஒரு பெருமாள் கோவில் இருப்பதையும் நாம் பார்க்கிறோம். அங்கிருந்து திருவல்லிக்கேணி பார்த்தசாரதி கோவில் வரை
ஒரு சுரங்கம் இருப்பதாக கூட நாம் பலர் சொல்லி கேள்விப்பட்டிருக்கிறோம். அப்படிப்பட்ட புண்ணிய பூமிதான் இந்த சாலிக்கிராமம். இந்த சாலிக்கிராமத்துக்கு தேவராஜர் நகர், தசரதபுரம் என்றும் ஒரு பெயர் உண்டு. அந்த தசரதபுரத்தில் தேவராஜர் நகரில் ராமர் திருவில்தான் 50 ஆண்டு காலமாக அனைத்து பக்தர்களுக்கும் கேட்டதை கொடுக்கும் வள்ளலாக, நோய்களை தீர்க்கும் மருத்துவராக அமர்ந்து கொண்டு அருள் பாலித்து கொண்டிருக்கிறார் ஸ்ரீ ஸ்ரீ ராகவேந்திர சுவாமிகள். அப்படிப்பட்ட மடத்திற்கு கோல்டன் ஜூப்ளி என்று சொல்லுவோமே, அப்படிப்பட்ட ஒரு விழாவை அந்த கமிட்டியினர் வெகு விமரிசையாக செய்து கொண்டிருக்கிறார்கள் என்று பார்த்தால் மிக மிக சந்தோஷமான ஒரு விஷயத்தை நாம் பார்க்கிறோம். சரி, இந்த இடத்துல ராகவேந்திர சுவாமி மடம் எப்படி வந்தது அப்படின்னு கொஞ்சம் நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னாக்கா, அங்கே சீனிவாசராவ் சாவித்ரிபாய் என்ற ஒரு தம்பதியர், அவர்கள் இந்த இடத்திற்கு சாலிகிராமத்திற்கு புதியவர்கள், இங்கே குடிவருகிறார்கள். அவர்களுடைய சகோதரி சகுந்தலா நரசிம்மன் தம்பதியரும் அங்கேதான் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அந்த சாவித்ரிபாய் அம்மையார் ராகவேந்திரரின் தீவிர பக்தர். எழுந்தால், நடந்தால், உட்கார்ந்தால் ராகவேந்திரா ராகவேந்திரா என்று சொல்லக்கூடிய ஒரு தீவிர பக்தை சாவித்ரிபாய் அம்மாள். அவர்கள் கனவில் ராயர் அடிக்கடி தோன்றுகிறார். ஒரு நாள் தோன்றி, இந்த இடத்தில் சாலிகிராமத்தில் ராமர் தெருவில் எனக்கு ஒரு மடம் அமைக்க வேண்டும் என்ற ஒரு கனவு. அந்த கனவினை தன்னுடைய சகோதரியிடத்திலும் சொல்கிறார். அவர்கள் திருப்பதிக்கு செல்கிறார்கள். திருப்பதியில் திம்மப்பனை தரிசனம் செய்துவிட்டு திரும்பி வருகிறார்கள். திருப்பதிக்கு சென்றாலும் சரி, காசிக்கு சென்றாலும் சரி, பத்ரிக்கு சென்றாலும் சரி, அனைவருமே சமாராதனை என்று சொல்லுவார்கள். காசி சமாராதனை, பத்ரி சமாராதனை, திருப்பதி சமாராதனை என்று பிராமண சந்தர்ப்பணம் என்று அதற்கு பெயர். அப்படி செய்வார்கள். அதேபோல் சீனிவாசராவ் சாவித்ரிபாய் தம்பதியர் திருப்பதி சமாராதனை செய்ய வேண்டும், அதற்கு ஒரு தம்பதிகள் வேண்டும் என்று நினைக்கும் பொழுது அவருடைய சகோதரியான சகுந்தலாபாய், இன்றைய சக்குபாய் என்று சொல்கிறோம், அவர்கள் இங்கே உன்னை போல் ஒரு ராகவேந்திரின் தீவிர பக்தர் இருக்கிறார், அவர்களை அழைத்து நாம் சந்தர்ப்பணம் செய்யலாம் என்று சொல்லி இங்கே ஹனுமந்தராவ் என்று சொல்லக்கூடிய ஒரு பிராமணரை வந்து சந்திக்கிறார்கள். அவரும் ஒப்புக்கொள்கிறார்கள். அங்கே அந்த சந்தர்ப்பணமெல்லாம் அவர்களுக்கு முடிந்த பிறகு அவருடைய கனவில் தோன்றிய விஷயத்தை பார்க்கும்போது, கனவில் ராகவேந்திர சாலிகிராமத்தில் ஒல்லியாக ஒரு பிராமணன் இருக்கிறான், அவன் மூலியமாக இங்கே நீ ராகர் பிருந்தாவனத்தை அமைக்க வேண்டும் என்கின்ற கனவை அவரிடத்தில் சொல்கிறார். இருவரும் சரி என்று சொல்கிறார்கள். சாதாரண விஷயமா, ஒரு மடம் கட்டணும், நிர்வகிக்கணும் அப்படின்னு சொன்னால் எவ்வளோ பெரிய விஷயம். இருந்தாலும் ஆசை, செய்யலாம் என்று சொல்கிறார்கள். கொஞ்ச நாள் அப்படி பார்க்குறாங்க. தினமும் அவர்கள் அங்கே நண்பர்களோடு இணைந்து உஞ்சவர்த்தி, பஜனை இதெல்லாம் பண்ணுறாங்க. எல்லாம் பண்ணி ஒரு சிறு தொகை அவர் கையில் கிடைக்கிறது. சரி, எந்த இடத்துல மடம் அமைக்கணும் அப்படிங்கிறதையும் ஸ்ரீ ராகவேந்திரரே சொல்லுகிறார். ராமர் தெருவில் நடராஜ ஐயர் என்று இருக்கிறார், அங்கே இடம் வாங்க வேண்டும் என்று சொன்ன பிறகு இந்த நண்பர்கள் குழு அவரை அணுகுகிறார்கள். நடராஜ ஐயர் அவர்களும் ஒத்துக்கொண்டு இந்த இடத்தை நான் கிரயம் செய்கிறேன் என்று சொல்லுகிறார். கிரயம் செய்கிறதுக்கு கையில் பைசா வேணும் அப்படின்னு நினச்சி திருப்பி பஜனைலாம் பண்ணுறாங்க. ஏதோ ஒரு அமௌண்ட்டு கிடைக்குது. அந்த பணத்தை 1973 ஸ்ரீ நடராஜ ஐயர் அவர்களிடம் ஒரு டோக்கன் இடவசம் கொடுத்து பத்திரம் கிரயம் சொல்கிறாங்க. இடம் ஓரளவுக்கு வாங்கியாச்சு. இப்போ நம்ம மிருத்திகை பிருந்தாவனம் பண்ணோம்.
அதுக்கு பூமி பூஜை போடணுமே, என்ன பண்ணுறது அப்படின்னு நினைக்கும்போது 1974 பூமி பூஜையும் போட்டுறாங்க. சரி, இப்போ மிருத்திகா வேணும் அப்படின்னு நினைக்கும்போது ஒரு குழுவில் இருக்கக்கூடிய ஒரு சிலர் மந்திராலயம் சென்று அன்றைய இருந்த ஸ்ரீ ஸ்ரீ பீடாதிபதி அவர்களை சந்திக்கிறார்கள். அவரிடத்துல சொல்கிறாங்க, இந்த மாதிரி சாலிகிராமத்தில் நாங்கள் ராகவேந்திர பிருந்தாவனம் கட்ட போகிறோம், எனக்கு மிருத்திகா வேணும்னு கேட்கும்போது அவர் தரேன்னு சொல்லார். ஏன்னா 700 பிருந்தாவனம் நடக்கணும். அப்போ இதுவும் நடந்தால் 700இல் இது ஒன்றாக இருக்கும் என்று சொல்லி மிருத்திகை தர சம்மதிக்கிறார். இவர்களுக்கு ஒரே ஆனந்தம். ஆனால் ஒரு நிபந்தனை விதிக்கிறார். மிருத்திகையை நான் தருகிறேன், அங்கே பிரதிஷ்டாபனம் நான் வந்து செய்ய வேண்டும் என்று சொன்னால் அந்த மடத்தை எங்களுக்கு தர வேண்டும் அப்படின்னு ஒரு நிபந்தனை போடுறார். குருவை எதிர்த்து நம்ம ஒன்றும் பேச முடியாது. ஒன்றும் பேசாமல் அக்ஷதை வாங்கின எல்லாரும் அவங்கவுங்க இடத்துக்கு திரும்பிடுறாங்க. மறுநாள் காலையில் ராத்திரிலாம் உட்காந்து எல்லாம் யோசிக்கிறாங்க. சரி, அவர் வந்து பண்ணாதானே அவருக்கு தொடணும், நாம் வேறு யாரை வச்சு பண்ணிக்கலாமே அப்படிங்கிற ஒரு எண்ணங்கள். மறுநாள் காலையில் குருவை நமஸ்கரித்து நீங்கள் மிருத்திகா கொடுங்க, நாங்களே பார்த்து கொள்கிறோம் என்று சொன்னவுடன் அவரும் மறு பேச்சு பேசாமல் மிருத்திகாயை கொடுத்து சொல்கிறார், நீங்கள் வேறொரு பீடாதிபதியை வைத்து பிரதிஷ்டாபனம் செய்து கொள்ளுங்கள் என்று சொல்லி மிருத்திகாவை தருகிறார். அதை எடுத்துக்கொண்டு வருகிறார்கள். அதை எங்கே வைப்பது அப்படிங்கிற ஒரு கேள்வி. ஒரு பிருந்தாவனம் வேணும், இல்லை யார் வீட்டில் வச்சு அதை சோடுசோபச்சாரம் பண்ணணும், 40 நாள் மண்டல பூஜை பண்ணணும். இதெல்லாம் பார்க்கும்போது அவர்களுக்கு ஒரு தோன்றுகிறது. திருவல்லிக்கேணியில் டிபி கோயில் ஸ்ட்ரீட் என்று சொல்லக்கூடிய ஒரு தெருவில் ஒரு ஆஞ்சநேயர் கோயில், அதுவும் ஸ்ரீ வியாசராயரால் பிரதிஷ்டாபனம் செய்யப்பட்ட பல நூற்றாண்டுகளை கடந்த ஒரு ஆஞ்சநேயர் கோயில். அந்த கோவில் அருகில் ஒரு வீட்டில் பிருந்தாவனம் இருக்கிறது, அங்கே கொண்டு வந்து வைத்து பூஜைகள் செய்கள் என்று சொல்லப்படுகிறது. அதன் மூலியமாக மிருத்திகாவை கொண்டு வந்து திருவல்லிக்கேணியில் டிபி கோயில் தெருவில் இருக்கக்கூடிய ஒரு இல்லத்தில் அந்த பிருந்தாவனத்தில் வைத்து சோடுசோபஜா பூஜையும் மண்டல பூஜையும் செய்யப்படுகிறது. அது முடிந்த பிறகு 40 நாள் முடிந்த பிறகு 1975 ஆகஸ்ட் மாதம் அங்கே இருந்து அது பிருந்தாவனம் சிரசின் மேல் வைத்து ஊர்வலமாக சாலிகிராமம், தேவராஜ நகர், தசரதபுரம், ராமர் தெருவில் இருக்கும் இடத்திற்கு பிருந்தாவனம் ஊர்வலமாக அனைத்து பக்தர்களாலும் ஒன்றிணைந்து கொண்டு வரப்படுகிறது. அந்த சமயத்தில் அன்றைய கவர்னராக இருந்த திரு ஜெட்டி அவர்களும் இதில் பங்கேற்று ராயரின் அனுகிரகத்தை பெற்றிருக்கிறார் என்பதையும் நாம் பார்க்கிறோம். அப்படிப்பட்ட மிருத்திகா பிருந்தாவனத்தை சாலிகிராமத்தை கொண்டு வருகிறார்கள். பிரதிஷ்டாபனம் செய்யணும் இல்லையா, யாராவது ஒரு குருவை வச்சு செய்யன்னு சொல்லிட்டாரு. யாரை வச்சு செய்கிறது அப்படின்னு சொல்லும்போது உடுப்பி மட்டாதிபதி, உடுப்பியில் ஸ்ரீ லக்ஷ்மியின் கரக்கமலங்களால் பூஜிக்கப்பட்ட கிருஷ்ணர் விக்கிரகம், அதை அரை நூற்றாண்டுக்கு மேலாக பூஜித்த உடுப்பி பேஜாவர மடத்தின் பீடாதிபதி ஸ்ரீ ஸ்ரீ விஸ்வேஸ்வர தீர்த்தர் அவர்களை அணுகி அவருடைய கரக்கமலங்களால் சாலிகிராமத்தில் 1975 ஆகஸ்ட் 15 அன்று மிருத்திகா பிருந்தாவனம் பிரதிஷ்டை செய்யப்பட்டு கிட்டத்தட்ட 50 ஆண்டுகள் முடியுடைய நிலையில் இன்றைக்கு கோல்டன் ஜூப்ளி என்று சொல்லக்கூடிய விஷயத்தை இங்கே அனைவராலும் செய்யப்பட்டு கொண்டிருக்கிறது. 50 ஆண்டுகளாக ஸ்ரீ மகான் ராகவேந்திரர் அனைவருக்கும் அருள் பாலித்து கொண்டிருக்கிறார் என்பதையும் நாம் பார்க்கிறோம். வீட்டில் இருந்து கொண்டே கரதர பர பாரதே குரு ராகவேந்திரா, கரதர பர பாரதே குரு ராகவேந்திரா, கரதர பர பாரதே கூப்பிட்டா போகிறோம். ராகவேந்திராய நமஹா, ஓம் ராகவேந்திரா 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 அப்படின்னு சொன்னாவே பகவான் எப்படி திம்மப்பன்
கோவிந்தா கோவிந்தா கோவிந்தான்னு கூப்பிடணும். கோவிந்தா அப்படின்னு சொன்னாவே பகவான் எழுந்துக்கிறான். ரெண்டாவது கோவிந்தான்னு சொன்னால் பக்தர்களுக்கு இறங்கி தயாராகிறார். மூன்றாவது கோவிந்தா அப்படின்னு சொன்னால் சாட்சாத் வந்து நின்று நமக்கு அருள் பாலிக்கிறார். அதனால தான் கோவிந்தா கோவிந்தா கோவிந்தா. அதே போல்தான் ராகவேந்திரா 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 என்று சொன்னால் கலியுக தெய்வம் திம்மப்பன் எப்படி அருள் பாலிக்கிறானோ அதே போல் கலியுக காமதேனு கல்பவிருட்சமாக இருக்கக்கூடிய ஸ்ரீ ராகவேந்திரர் ஒரு முறை கூப்பிட்டாலே அனுகிரகம் பண்ணக்கூடிய ஸ்ரீ ராகவேந்திர பிருந்தாவன மடம் சாலிகிராமத்தில் ஒரு புண்ணிய பூமியில் அமைந்திருக்கிறது என்பதில் நம் எல்லோருக்கும் ஒரு மகிழ்ச்சியான விஷயம். இப்படிப்பட்ட இந்த ராகவேந்திர பிருந்தாவனம் அமைக்கப்பட்ட பின் ஒரு ரகோத்தமரின் பிருந்தாவனம் வேண்டும் என்று அனைவருடைய ஆசை. அதன் அடிப்படையில் அனைத்து குழுவினரும் இணைந்து 1985 அன்றைய உத்திராதி மடத்தின் பீடாதிபதியாக இருக்கக்கூடிய ஸ்ரீ ஸ்ரீ சத்திய பிரமோத தீர்த்தரை அணுகி அவர் மூலியமாக இதே சாலிகிராமத்தில் மிருத்திகா பிருந்தாவனம் ரகோத்தம தீர்த்தரின் பிருந்தாவனமும் பொற்கமலங்களால் சத்திய பிரமோதர் தீர்த்தர் அவர்களின் பொற்களங்களால் பிரதிஷ்டாபனம் செய்யப்பட்டு உள்ளது. எப்படி ஹரே ராம 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 ஹரே ஹரே, ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ராமனும் நானே கிருஷ்ணனும் நானே. இதைத்தான் நாம் அங்கே ஒரு கதையில் பார்க்கிறோம். எப்படிப்பட்ட கதை? ஜாம்பவான் எப்படிப்பட்டவன்? சமந்தகமணியை கொண்டு வருகிறான். கொண்டு வந்து தன்னுடைய குழந்தைக்காக தூளிலே வைத்து ஆட்டி குழந்தையை சமாதானப்படுத்தும் போது ஸ்ரீ கிருஷ்ணரின் மேல் பழி வருகிறது. சமந்தகமணி கதை என்ற ஒரு கதை, அதில் வரக்கூடிய ஒரு விஷயம். அவர் மேல் பழி வருகிறது. சமந்தகமணியை திருடியவன் கிருஷ்ணன் என்றதால் அவன் மேல் பழி வந்து அதை கொண்டு வருவதற்காக கிருஷ்ண பரமாத்மா வனவாசம் வரும்பொழுது வழியிலே ஒரு வேடனை பார்க்கிறார், ஒரு சிங்கத்தை பார்க்கிறார். ஒவ்வொரு வழியாக பார்த்து கொண்டு வரும்பொழுது ஒரு குகையில் சமந்தகமணியை ஜாம்பவான் வைத்து தாளாட்டி கொண்டிருக்க பார்க்கிறார். அங்கே ஸ்ரீ கிருஷ்ணனுக்கும் அந்த ஜாம்பவானுக்கும் ஒரு நாள் அல்ல, 2 நாள் அல்ல, பல நாட்கள் போர் ஏற்படும் பொழுது ஜாம்பவான் பார்க்கிறார். ராமர் பக்தன் ஜாம்பவான். ஜாம்பவான் சொல்லுகிறார், நான் உண்மையான ஒரு ராமபக்தன் என்று சொன்னால் இப்பொழுது நான் தரக்கூடிய ஒரே அடியில் இவன் வீழ வேண்டும். வந்திருப்பது கண்ணன் பகவான் என்று தெரிந்தும் தெரியாமலும் இருந்தால் கூட அந்த போரில் நான் வெல்ல வேண்டும், நான் ஒரு ராமபக்தன் என்று சொல்லி ஒரு அடிக்க வேண்டும் என்று கையை தூக்கும் பொழுது அவர் கண்ணிற்கு கிருஷ்ணன் ராமனாக தெரிகிறார். உடனே பார்க்கிறார், ராமபக்தன் அல்லவா? அப்படியே சரணாகதி அடைந்து எழுந்து பார்த்தால் ராமனாக இருக்கக்கூடியவன் கிருஷ்ணனாக மாறுகிறார். ஹரே ராம 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 ஹரே ஹரே, ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே என்பதை பார்த்து அப்படியே சரணாகதி அடைவதைப் போல் இங்கே இந்த இடத்தில் ராகவேந்திர பிருந்தாவனத்தை உடுப்பி கிருஷ்ணரை பூஜித்த ஸ்ரீ மடாதிபதி அவர்களின் பொற்களங்களால் பிரதிஷ்டாபனம் செய்யப்பட்டுள்ளது. அதே போல் இந்த பக்கத்தில் பார்த்தோம் என்று சொன்னால் மூலராமதேவரை பூஜை செய்த அரை நூற்றாண்டுக்கும் மேலாக பூஜை செய்த கரக்கமலங்கள் பொற்கரக்கமலங்களால் பூஜிக்கப்பட்ட ஸ்ரீ ஸ்ரீ சத்திய பிரமோத தீர்த்தர் அவர்கள் கரங்களால் ரகோத்தமர் பிருந்தாவனம் இருப்பதை நம் எல்லோருக்கும் கிடைத்த ஒரு பெரும் பாக்கியமாக இதை நாம் கருத வேண்டும். சரி, இந்த மடத்தில் 2 தான் இருக்கா அப்படின்னு பார்த்தா கொஞ்சம் மடத்தை பற்றி நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னீங்கன்னாக்கா, ராமர் தெருவில் உள்ளே வந்தோம் என்று சொன்னால் கம்பீரமான ஒரு கோபுரம், சிற்பிகளால்
வண்ணங்களால் தீட்டப்பட்ட கோபுரம். அந்த கோபுரத்தில் ராம லக்ஷ்மண பரத சத்ருக்கர் ஆஞ்சநேயரோடு சேர்ந்த ஒரு விக்கிரகம். அதை நமஸ்கரித்து சற்று இடப்பக்கம் வந்தோம் என்று சொன்னால் கலியுக கல்பவிருட்சம் காமதேனு ராகவேந்திரின் விக்கிரகம் வைக்கப்படுகிறது, சிலா விக்கிரகம். ஏனென்று சொன்னால் கோவிலுக்கு வர முடியாமலும் பலர் நடந்து என்னை கடந்து செல்வார்கள். என்னை யார் ஒருவர் கடந்து செல்கிறார்களோ அனைவருக்குமே நான் அருள் பாலிப்பேன் என்கின்ற வரையில் அருள் பாலிக்கும்படி அங்கே ஒரு சிலா அமைக்கப்பட்டுள்ளது. உள்ளே வந்தோம் என்று சொன்னால் இடது பக்கத்தில் மூல கடவுள் ஸ்ரீ விநாயகர் சிலை. அவரை தரிசித்து சற்று உள்ளே வந்தோம் என்று சொன்னால் துளசி மாடம். ಒಂದು ದಳ ಶ್ರೀ துளசி பிந்து கங்கோதகவா. நீங்கள் என்னதான் பூஜை பண்ணாலும் லட்சக்கணக்கில் பூவை வாங்கி புஷ்பமாரி செய்தால் கூட ஒரு சிறு துளசி இருந்தால் பகவானுக்கு போதும். அப்படிப்பட்ட துளசி மாடம். அதை பிரதட்சணம் செய்து அருகிலேயே நாகதோஷம், குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கும் நாகதோஷம் இருப்பவர்களுக்கும் தீர்வு கிடைப்பதற்காக நாகப்பிரதிஷ்டா செய்யப்பட்டுள்ளது. அதையும் நாம் நமஸ்கரித்து உள்ளே வந்தோம் என்று சொன்னால் பெரிய ஒரு யாக குண்டம் இருக்கிறது. பல வேத விற்பன்னர்கள் இங்கே பல யாகங்கள் செய்திருக்கிறார்கள். இந்த கோல்டன் ஜூபிலி என்று சொல்லக்கூடிய 50வது வருடத்திலும் அங்கே பல விற்பன்னர்களால் யாகங்கள் செய்யப்பட்டுள்ளது. பல கச்சேரிகள் நடந்துள்ளன. பலவிதமான கல்ச்சரல் ப்ரோக்ராம் நடந்திருக்கிறதை நாம் அங்கே பார்க்கிறோம். அதை சற்று இடப்பக்கம் திரும்பினோம் என்று சொன்னால் உள்ளே ஒரு பெரிய ராகவேந்திரருடைய படம். அந்த படத்தின் சிறப்பு என்ன என்று சொன்னால் அங்கே ஒருவர் உட்கார்ந்து எந்த பக்கத்தில் எந்த மூலையில் உட்கார்ந்து ராயரை பார்த்தோம் என்று சொன்னாலும் ஸ்ரீ ஸ்ரீ ராகவேந்திரர் தன்னுடைய கடைக்கண்ணால் சொல்லுகிறோம் இல்லவா, விழி கிடைக்குமா பாடுறோம் இல்லையா, அப்படியே அவருடைய விழி நம் மேல் படக்கூடிய அளவில் நீங்கள் எங்கே உட்காந்து பார்த்தாலும் ராகவங்களை பார்க்குற மாதிரி இருக்கக்கூடிய அற்புதமான ஒரு படம். அங்கேயே பார்த்தோம் என்று சொன்னால் 2 பக்கத்தில் 2 சித்திரங்கள், வரலாற்று சித்திரங்கள். எப்படி ராகவேந்திரர் ரகோத்தமர் இருக்கிறாரோ அவர்கள் இருவருடைய ரகோத்தமரின் வரலாறும் ராயரின் வரலாறும் பல வண்ணங்களால் ஒரு பக்தரால், ராஜு என்று சொல்லக்கூடிய ஒரு பக்தர் தன்னுடைய கை வண்ணங்களால் தீட்டி வரக்கூடிய அனைத்து பக்தர்களும் இதை படித்து ரகோத்தம ராகவேந்திரன் அருள் பெற வேண்டும் என்பதற்காகவே இருவருடைய வரலாற்று படங்களும் அங்கே போடப்பட்டுள்ளது. சற்று உள்ளே வந்த பின்னால் ரகோத்தமருடைய பிருந்தாவனம். எப்படிப்பட்ட மகான் தெரியுமா? பூஸ்பரிசம் பூமியில் படாமல் தங்கத்தட்டிலேயே பிறந்தவர் ரகோத்தமர். அது மட்டுமல்ல, மூலராமச்சந்திரரின் அபிஷேகம் செய்த பாலை உண்டு இருந்தவர் ஸ்ரீ ரகோத்தமர். அப்படிப்பட்ட பாபபோதர் என்று சொல்லக்கூடிய அவரை நமஸ்கரித்து சற்று வடப்பக்கம் பார்த்தோம் என்று சொன்னால் அங்கே ஆஞ்சநேயர் புத்திர்பலம் யசோதீரியம் நிர்பயத்னம் மரோகதா அசாத்தியம் வாக்படுத்தம் ச ஹனுமன் ஸ்மரணாபவேத் என்று சொல்லக்கூடிய ஸ்ரீ ஆஞ்சநேயர் வாயுதேவர் விக்கிரகம். அதன் கீழ் மூல குரு துவைத்த மதத்தை ஸ்தாபித்த ஸ்ரீ ஸ்ரீ மத்வாச்சாரியின் விக்கிரகம். சற்று அவருக்கு அருகில் பார்த்தோம் என்று சொன்னால் அனந்த பத்மநாப விக்கிரகம். ஒன்று தான் நம்ம கேட்போம், பகவானுடைய என்ன கேட்போம், என்னென்னவோ கேட்போம், வீடு வேணும் அது என்னென்ன கேட்போம். அதே மாதிரி நாம் மண்மனோபிஷ்டம்னு கேட்டால் அனைத்தையும் தரக்கூடிய அருள் பாலிக்கக்கூடிய அனந்தஸ்வரூபியான அனந்த பத்மநாபருடைய விக்கிரகம். அவருக்கு கீழே பார்த்தோம் என்று சொன்னால் ஸ்ரீ திம்மப்பன் சித்தி புத்தியோடு இருக்கக்கூடிய பூதேவி சமேதமாக ஸ்ரீ ஸ்ரீனிவாசமூர்த்தியின் உற்சவமூர்த்தியாக இருக்கக்கூடிய விக்கிரகங்கள் பார்க்கிறோம். இங்கே பல பக்தர்கள்
ஸ்ரீனிவாச கல்யாணம் செய்து, அதேபோல் அனந்த பத்மநாபர் அனந்த விரதம் என்று செய்யக்கூடிய விரதத்தை செய்து பல பக்தர்கள் தன்னுடைய பாவங்களை தீர்த்து தனக்கு தேவையானதை பெற்று திருமணங்கள் நடந்திருக்கிறது என்பதை நாம் இந்த மடத்தில் ஒரு பெருமையாக கூறிக்கொள்வதில் சந்தோஷப்படுகிறோம். அவருக்கு எதிரில் பார்த்தோம் என்று சொன்னால் கலியுக கல்பவிருக்ஷ காமதேனு ஸ்ரீ ராகவேந்திரருடைய மிருத்திகா பிருந்தாவனம். சென்னை மாகாணத்திலேயே இரண்டாவதாக அமைக்கப்பட்ட ஒரு பிருந்தாவனம் என்று சொன்னால் சாலிகிராமம் ராகவேந்திர சுவாமி பிருந்தாவனம். அவருக்கு மேல் நரசிம்மருடைய விக்கிரகம். நரசிம்மரையும் சாலிகிராமத்தையும் வைத்து தினம் தினம் அபிஷேகம் செய்யும் பொழுது அதை ஸ்ரீ ஸ்ரீ ராகவேந்திரர் ஏற்றுக்கொள்கிறார். அதேபோல் சாலிகிராம பூஜை செய்யப்படுகிறது. 12 சாலிகிராமங்கள் இருந்தாலே போரும், அது ஒரு க்ஷேத்திரம். 24 சாலிகிராமங்கள் என்று சொன்னால் பெரிய க்ஷேத்திரம். அப்படிப்பட்ட சாலிகிராமங்களை வைத்து இந்த சாலிகிராமம் ராகவேந்திர சுவாமி மடத்தில் தினம் தினம் பூஜை செய்யப்படுகிறது என்பது ஒரு பெருமை வாய்ந்த விஷயமாக நாம் பார்க்கிறோம். அங்கேயே சத்திய நாராயணர் விக்கிரகம் ஒன்று வைக்கப்பட்டுள்ளது. ஒவ்வொரு பௌர்ணமி அன்றும் சத்திய நாராயண பூஜை செய்யப்பட்டு வரக்கூடிய பக்தர்கள் அனைவருக்குமே எல்லா மன்மனோபிஷ்டங்களும் நிவர்த்தியாகக்கூடிய வகையில் ஒவ்வொரு பௌர்ணமியும் இங்கே சத்திய நாராயண பூஜையும் செய்யப்படுகிறது என்பதும் ஒரு மேலும் இந்த மடத்திற்கு ஒரு பெருமை வாய்ந்த விஷயம். சற்று இந்த பக்கம் வந்தோம், இடப்பக்கம் வலப்பக்கம் வந்தால் எப்படி இடப்பக்கத்தில் பிள்ளையார் இருக்கிறாரோ அதனுடைய வலப்பக்கத்தில் பார்த்தோம் என்று சொன்னால் எப்படி ஸ்ரீ மகான் ராகவேந்திரரை மாஞ்சாலி அம்மன் கேட்கிறார், ராகவேந்திரா நீ இருக்கும் இடம் பூவாக மலர வேண்டும், பக்தர்களுக்கு நீ அருள் பாலிக்க வேண்டும், நீ இருக்கும் இடத்தில் நான் இருக்க வேண்டும் என்று கேட்டதைப் போல் ஸ்ரீ ராகவேந்திரர் தான் இருக்கும் இடத்தில் தன்னுடைய தாயான மாஞ்சாலி அம்மனையும் இங்கே வர வைத்துள்ளார். அப்படிப்பட்ட மாஞ்சாலி அம்மனின் சிலா விக்கிரகமும் நாம் அங்கே பார்க்கிறோம். அவரை நமஸ்கரிக்கிறோம். இப்படிப்பட்ட ஒரு பொதுவாக கோவில் என்று சொன்னாலே அங்கே சைவ கோவில், வைஷ்ணவ கோயில், ஆஞ்சநேயர் கோயில், முருகர் கோயில் இப்படியெல்லாம் இருக்கும். ஆனால் இந்த சாலிகிராம மடத்திற்கு ஒரு சிறப்பு என்னவென்று சொன்னால், ஏற்கனவே பார்த்த மாதிரி இந்த பூமியே ஒரு புண்ணிய பூமி. வால்மீகி மகரிஷி, ஸ்ரீ ராமச்சந்திரன், ஸ்ரீ சீதா பிராட்டி, லவகுச்சா இவர்களெல்லாம் இந்த பாதையில் கடந்து செல்லக்கூடிய இந்த பாதையில் ராகவேந்திரருடைய பிருந்தாவனம் மட்டுமல்ல, ஸ்ரீ ஸ்ரீ பிரம்மச்சாரியாகவே இருந்து சந்நியாசம் பெற்ற ஸ்ரீ ரகோத்தமரின் பிருந்தாவனம் எப்படி மணம்புண்டியில் அமர்ந்து அருள் பாலிக்கிறாரோ அதேபோல் இங்கேயும் இருந்து அனைவரையும் அருள் பாலிக்கிறார். ஒரு குரு இடத்தில் நமக்கு ஆசீர்வாதம் கிடைத்தாலே போதும். ஆனால் இங்கே 2 குருமார்களை பார்க்கிறோம். எப்படி முகத்திற்கு 2 கண் தேவையோ அதேபோல் ரகோத்தம ராகவேந்திரன் இருவரையும் நாம் 2 கண்களால் பார்த்து பயன் அடைகிறோம். அது மட்டுமல்ல, அனைத்து தேவதைகளும் தேவர்களும் பிள்ளையார் முதல் அனந்த பத்மநாப சுவாமி வரை இந்த இடத்தில் அமைந்திருக்கும் பொழுது இது மடமாகவும் இருக்கிறது, கோவிலாகவும் இருப்பதால் அனைத்து பக்தர்களும் ராகவேந்திரர் மடம் என்றும் சொல்லுகிறார்கள். ராகவேந்திரர் கோவில் என்றும் சொல்லக்கூடிய அளவிற்கு இந்த மடம் 50 ஆண்டு காலத்தை தாண்டி உள்ளது. இன்னும் மேலும் பல நூற்றாண்டுகள் எப்படி சேர சோழ பாண்டியர்கள் கட்டியது பல நூற்றாண்டு சொல்கிறோமே, அப்படிப்பட்ட நூற்றாண்டுகளை கடந்து
உள்ளே இருக்கக்கூடிய ரகோத்தம ராகவேந்திர தீர்த்தர் இருவருமே அனைத்து பக்தர்களுக்கும் அருள் பாலிப்பார்கள் என்பதில் ஐயம் இல்லை என்பதுதான் சத்தியம். அதற்காகத்தான் இந்த மடத்திற்கே ஒரு பெருமை உண்டு. என்ன என்று சொன்னால், ஒரு பக்தர் இங்கே ஒவ்வொரு நாளும் இருந்து ராகவேந்தருக்கு பூஜை செய்யக்கூடிய ஒரு பக்தர் யார் என்று சொன்னால், ஏற்கனவே இந்த மடத்தை கட்டுவதில் ஒருவராக இருந்த ஹனுமந்தராவ். அப்படிப்பட்ட பக்தரை பகவானை விட்டு விலகிச் செல்லும்பொழுது ராகவேந்திரர் பார்க்கிறார், என்னை விட்டு நீ விலகிச் செல்லலாமா? உன்னை நான் விடுவேனா? பொதுவாக நாம் எல்லாம் வெளியில் கடத்திற்கு போகிறோன்னா குழந்தையின் கையை தாய் பிடித்து கொள்ளணுமா, தாயோட கையை குழந்தை பிடிச்சிக்கணுமா? கொஞ்சம் யோசனை பண்ணுங்க. குழந்தை அம்மா கையை பிடிச்சதுன்னு சொன்னால் வெளியிலலாம் நாலா பக்கமும் எல்லாம் அந்த வேடிக்கையெல்லாம் பார்க்கும், கையை விட்டுட்டு ஓடிடும் குழந்தை. ஆனால் தாய் குழந்தையோட கையை பிடிச்சான்னு வச்சுங்க, என்னதான் குழந்தை திமிர்னாலும் கை விட முடியாது. அதே போல்தான் இங்கே அந்த ஹனுமந்தராவ் ஒவ்வொரு நாளும் ராயருக்கு சேவை செய்து கொண்டிருந்தவர். ஒரு சில குடும்ப சூழ்நிலை காரணமாக அங்கே ஒரு பக்தரின் கோரிக்கையின்படி கொஞ்ச காலம் மடத்தை விட்டு வெளியில் செல்லலாம் என்று சொல்லி ஒரு இடத்தில் பணிக்காக, பணி என்றால் வேலையெல்லாம் இல்லை, அங்கேயும் போய் இதே ராகவேந்திர பூஜை தான் பண்ண போகிறாரு, அங்கேயும் பூஜை பண்ணி அந்த இடத்த பார்த்துக்க போகிறார், அவ்வளோதான். அதனால் போகணும்னு ஆசைப்படுறார். அவர்களுக்கு ஒரு மகள் இருந்தாள். அந்த மகளுக்கு ஒரு திருமணமாகி ஒரு குழந்தை, இரண்டாவது குழந்தை கர்ப்பிணி. அந்த நேரத்தில் இவர் என்றைக்கு அந்த வேலைக்கு செல்ல வேண்டும் என்று நினைத்து இங்கே பேருந்தை ஏறுகிறாரோ, இங்கே அவருடைய மகளுக்கு பேச்சு, நன்றாக பேசிக்கொண்டிருந்த ஒரு பெண்மணிக்கு பேச்சு வராமல் போய்விட்டது. ஒரு நாள் அல்ல, 2 நாள் அல்ல, 3 நாள் கஷ்டப்பட்டார்கள். பல மருத்துவர்களை சந்தித்தும் பயன் பெறாத நிலையில் அவர்கள் இருவருமே, தம்பதிகள் இருவருமே, இந்த ராகவேந்திரர் இருக்கக்கூடிய ரகோத்தம ராகவேந்திரரை பிரதட்சிணம் செய்த 3வது நாள் அங்கே மீண்டும் அந்த பெண்மணி முதல் குழந்தையை தாலாட்டி கொண்டிருக்கும் பொழுது அங்கே வேலையை, இங்கே ராயருக்கு சேவை செய்த அந்த பக்தர், வேலைக்காக சென்றவருக்கு ஒரு அசிரீரி, என்னை விட்டு நான் உன்னை இங்கே வரவிடுவேனா, மீண்டும் என்னிடத்திற்கே வா என்று சொல்வதைப் போல் ஒரு அசிரீரி பார்க்கிறார். வேலையை விட்டு நேராக ஊருக்கு திரும்புகிறாரோ இல்லையோ, இங்கே அந்த பெண்மணிக்கு ராகவேந்திரர் ஒரு பெரியவர் உருவில் தாடியெல்லாம் வைத்து கொண்டு நேராக வந்த அந்த பெண்மணியை பார்த்து, கவலைப்படாதே, நான் என்னுடைய பக்தனை மீண்டும் என்னிடத்தில் அழைத்து கொண்டுள்ளேன், இனி உனக்கு எந்த கவலையும் இல்லை என்று தட்டி கொடுத்து வெளியில் செல்வதை அங்கே இருந்த பல பக்தர்கள் பார்த்து ஆச்சரியப்பட்டிருக்கிறார்கள் என்ற ஒரு பெருமையையும் இந்த சாலிகிராம பிருந்தாவனத்தில் நடந்திருக்கிறது. ஸ்ரீ ராகவேந்திரர் தான் வாழ்ந்த காலத்திலும் தான் பிருந்தாவனம் ஆன பிறகும் பலவிதமான அற்புதங்களை செய்திருக்கிறார். அவருடைய அற்புதங்கள் சொல்லி மாளாதது. இருந்தாலும் அவர் செய்த சாலிகிராமத்தில் ஏற்பட்ட ஒரு அற்புதத்தை மட்டும் உங்களுக்கு சொல்லி, சாலிகிராம பிருந்தாவனம் எப்படி காக்கைக்கும் தன் குஞ்சு பொன் குஞ்சு என்று சொல்வார்களே, எல்லா இடத்திலும் உலகம் பூராவுமே ராகவேந்திரன் மகிமை, ராகவேந்திரர் அனுகிரகம் இருக்க வேண்டும் என்பதில் யாருக்கும் ஐயமில்லை. இருந்தாலும் எங்களுடைய ராகவேந்திர மடத்திலும் பல அற்புதங்கள் நடந்துள்ளது. இங்கேயும் அனைத்து பக்தர்களும் வந்திருந்து ரகுத்தம ராகவேந்திரரை தரிசித்து, அனந்த பத்மநாபரையும் வாயுதேவரையும் தரிசித்து உங்களுடைய மனோபிஷ்டங்களை பூர்த்தி செய்து கொள்ள வேண்டும் என்று இந்த 50வது வருடத்தில் ஒரு பக்தனாக, கோவிலின் ஒரு பக்தனாக இருந்து அனைவரும்
மடத்திற்கு வரவேண்டும் வரவேண்டும், ராயரின் அருள் பெற வேண்டும் என்று சொல்லி மங்களம் கோச்சலேந்திராய மகனீய குணாப்தயே சக்கரவர்த்தி ஜனூதாய சார்வபௌமாய மங்களம் ஸ்ரீய காந்தாய கல்யாண நிதியே நிதியத்தினாம் ஸ்ரீ வெங்கட நிவாசாய ஸ்ரீனிவாசாய மங்களம் மங்களம் என்று சொல்லி அனைவருக்கும் என்னுடைய வணக்கங்களை தெரிவித்து கொள்ளும் உங்களுடைய ரகோத்தமாச்சார், சத்திய விஜயநகரம் சாலிகிராமம் ரகோத்தமாச்சார் என்று சொல்லி சர்வகண சம்பூர்ணா சர்வதோஷ விபச்சிதா பிரியதம் பிரீத்தயேவாலம் விஷ்ணுமே பரமம் கிருகாத். ஓம் ஸ்ரீ ராகவேந்திராய நமோ நமஹ.